கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பிரியமானவர்களே, ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் ஞானத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் அன்பிலே சந்தோஷமாக இருப்பாங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று ஞானம் சொல்லுகிறது. இது என்ன ஞானம்? உலக ஞானமா இல்லை மெய் ஞானமா என்று பார்த்தால் இது மெய் ஞானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துதான் நமக்கு மெய்யான ஞானமாக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவை சிநேகிக்கும் பொழுது அவரும் நம்மை சிநேகிக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்துவானவர் நம்மை தேடி வந்தவர். நாம் அவரை பரிசுத்தமான இதயத்தோடு சிநேகிக்கும் பொழுது அவரும் நம்மை சிநேகிப்பது அதிகமான நிச்சயம்தானே. பிரியமானவர்களே, நாம் ஞானத்தை அதிகாலையிலே தேட வேண்டும். அப்பொழுது அதை நம்மால் கண்டடைய முடியும். நாம் மற்ற காரியங்களை தேடுவதற்கு முன்பாக ஞானத்தை தேட வேண்டும். நம்முடைய வாலிப நாளிலே நாம் ஞானத்தை தேட வேண்டும். வயதான பிற்பாடு ஞானத்தை தேடலாம் என்று காத்திருக்காமல் நம்முடைய இளம் வயதிலேயே ஞானத்தை தேட ஆரம்பித்துவிட முடியும். யாரெல்லாம் ஞானத்தை தேடுகிறார்களோ அவர்கள் அதை கண்டடைவார்கள். நாம் ஞானத்தை தேடும் பொழுது ஞானத்தை கண்டடைவோம். மெய் ஞானமாகிய கிறிஸ்துவை தேடும் பொழுது நாம் கிறிஸ்துவை கண்டடைவோம். கிறிஸ்து நம்முடையவராய் இருப்பார், நாம் அவருக்குரியவர்களாய் இருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஞானம், ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், மெய்யான நீதி இவைகள் உண்டு. நாம் கிறிஸ்துவுக்குள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளானது எல்லாம் நமக்கும் சொந்தமாய் மாறிவிடும். ஞானத்திடம் இருக்கும் ஐஸ்வர்யமும் கனமும் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய ஞானமானது அனந்தமானது. அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதுவே நமக்கு மெய்யான ஞானத்தை தரும். ஞானத்திடம் நிலையான பொருளும் நீதியும் உண்டு. ஞானத்தினால் வரக்கூடிய ஐஸ்வர்யம் உண்மையினாலும் நீதியினாலும் கண்ணியத்தினாலும் சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கும். பிறர்களை வஞ்சித்து ஒடுக்கி சம்பாதிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் ஞானத்தினால் வரக்கூடிய ஐஸ்வர்யம் கிடையாது. கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய நம்மிடத்தில் திராணி இருக்கும் பொழுது நாம் பிறருக்கு உதவி செய்யாமல் சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் இருப்பது போல நீதியும் இருக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தை தேவனுடைய கிருபையினால் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை அவருடைய நீதியின் பிரகாரம் செலவு பண்ணவும் வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம்தான் மெய்யான ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யமே நம்மிடத்திலே தங்கியிருக்கும். இதுவே நிலையான பொருள். நாம் கர்த்தருக்கு பயந்து நீதியான வழிகளிலே சம்பாதிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய சந்ததிக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஏழைகளுக்கு யாரெல்லாம் இறங்குகிறார்களோ அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாம் பட்ட கடனை கண்டிப்பாக திரும்ப செலுத்துவார். ஏழைகளுக்கு உதவி செய்கிறபடியினால் நம்முடைய ஐஸ்வர்யம் குறைந்து போய்விடுமோ என்ற பயமோ சந்தேகமோ நமக்கு கூடாது. நாம் கர்த்தருடைய நீதிக்கு கீழ்ப்படிந்து
அவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை செலவு பண்ணும் பொழுது நமக்கு கர்த்தருடைய பலன் கிடைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய ஆசீர்வாதமுமே மேன்மையான ஐஸ்வர்யம். பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் கர்த்தருடைய பலன் நமக்கு நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் கர்த்தரால் வரக்கூடிய வருமானமே நமக்கு நல்லது. நேர்மையான வழியிலே சம்பாதிக்கக்கூடிய ஐஸ்வர்யம் கொஞ்சமாக இருந்தாலும் அதுதான் நமக்கு மெய்யான ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்காவிட்டாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகளையும் பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் சம்பாதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு ஐஸ்வர்யமும் கனமும் இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பலன் நம்மிடத்திலே இல்லாமல் போய்விடாது. நாம் உலக பிரகாரமான வருமானம் இல்லாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வருமானம் நமக்கு வராமல் போகவே போகாது. உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அழிந்து போகும். இந்த பூமியிலே கள்ளரும் கொள்ளைக்காரரும் அதை திருடி கொண்டு போய்விடுவார்கள். பூச்சிகளும் அதை அழித்து போட்டுவிடும். கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யமோ பரலோகத்துக்குரியது. அது ஒருபொழுதும் அழிந்து போகாது. அதனாலே தான் நாம் பொன்னையும் தங்கத்தையும் தேடுவதை பார்க்கிலும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அதிகமாக நாம் தேட வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் பலனே மெய்யான பலன் என்பதை புரிந்து கொண்டு அதை பயபக்தியோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தருடைய மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கிருபையிலே நாம் சந்தோஷமாக இருக்கோம். அப்பொழுது நாம் கேட்காத உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நமக்கு கடந்து வரும். நாம் கர்த்தரை சிநேகிப்போம். அதிகாலையிலே கர்த்தரை தேடுவோம். அவரை கண்டடைவோம். தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.